நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து, அம் எத்தன பேரு வந்து மத்தவங்க என்ன துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு நெனைக்கிறீங்க? எல்லாரையும் துன்பப்படுத்துறாங்களா? இப்ப மத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்துனாங்கன்னா, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அதான் இன்னைக்கு மெசேஜ். என்னடா எல்லாரும் உங்கள துன்பப்படுத்துறாங்களா? கிறிஸ்தவனா இருந்தா துன்பப்படுறது கண்டிப்பா மத்தவங்க நம்மள துன்பப்படுத்த தான் செய்வாங்க. அத விட்டு நம்ம ஓடி போயிட முடியாது. நம்ம நெனைக்கலாம், "ஏசப்பா சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க." எத்தன பேரு மத்தவங்க நம்ம கஷ்டப்படுறப்ப, "ஏசப்பா சீக்கிரம் வந்துருங்கன்னு" ஜெபம் பண்றீங்க. சில பேர் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போயிட்டு, "ஏசப்பா என்ன எடுத்துக்கோங்க. ஏசப்பா என்ன எடுத்துக்கோங்க ஏசப்பா. இன்னைக்கே நான் செத்து போயிடணும் ஏசப்பா." மத்தவங்க கஷ்டப்படுத்தும்போது. சந்தோஷமா இருக்கும்போது, "நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் ஏசப்பா." இப்படியெல்லாம் நாம பண்றோம். ஆனா, மத்தவங்க ஏசப்பாவும் இந்த உலகத்துல வந்து 33 ஆண்டுகள் இருந்தாரு. அவரையும் நெறைய ஜனங்க கஷ்டப்படுத்துனாங்க. ஏசப்பாவும் நம்மள போலவே துன்பப்பட்டாரு. நம்மள போலவே நெறைய ஜனங்க அவரையும் துன்புறுத்துனாங்க. கஷ்டப்படுத்துனாங்க. ஆனா ஏசப்பா வேற விதமா ரியாக்ட் பண்ணாரு. எப்படி ஏசப்பா போல நம்ம நம்மள துன்பப்படுத்துற ஜனங்க நம்மள துன்பப்படுத்தும்போது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நானும் இதே சூழ்நிலைக்குள்ள போறேன். மத்தவங்க நம்மள துன்பப்படுத்தும்போது, எப்படி நம்ம ஏசப்பா போல ரியாக்ட் பண்றது? ஏன்னா ஏசப்பா போல ரியாக்ட் பண்ணா, அந்த துன்பம் நமக்கு ஆசீர்வாதமா மாறும். அந்த துன்பம் நமக்கு ஆசீர்வாதமா மாறும். அதுவும் இல்லாம அந்த துன்பத்தின் மூலமா நம்ம நெறைய விஷயத்த கத்துப்போம். ஆண்டவர் நம்மள ஷேப் பண்றதுக்கு, நம்மள அவர போல மாத்துறதுக்கு அந்த துன்பங்கள் உதவியா இருக்கும். அதனால எப்படி மத்தவங்க நம்மள வருத்தப்படுத்தும்போது, துன்பப்படுத்தும்போது, மத்தவங்க நம்மள ஹர்ட் பண்ணும்போது, எப்படி ஜீசஸ் போல ரியாக்ட் பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு வசனத்த படிக்க போறோம். இது என்ன கொஞ்சம் ரெலவென்ட்டா இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இது வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏசப்பா சொல்லியிருக்காரு, "ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்த காட்டுங்கன்னு." நம்ம காட்ட முடியுமா? எத்தன பேரு ஒருத்தவங்க பலார்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அடுத்த கன்னத்த போயிட்டு இப்படி காட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்மளால காட்ட முடியாது. ஆனா, அதுக்கு நெறைய கான்டெக்ஸ்ட் இருக்கு. எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு. அதுதான் அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஸோ, அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. அதனால நமக்கு துன்பப்படுறது வந்து புதிய புதிய ஒரு காரியம் இல்ல. ஏன்னா ஏசப்பாவையே இந்த இந்த உலகத்துல இருக்கும்போது ஜனங்க துன்பப்படுத்துனாங்க. அதனால இந்த துன்பப்படுத்துறத பத்தி நம்ம பெர்சனலா எடுத்துக்க கூடாது. முதல்ல. நம்ம ரொம்ப பெர்சனலா நீங்க எப்ப யாரு நம்மள வருத்தப்படுத்தும்போது ஒண்ணு நெனைக்கணும். ஏசப்பாவையே வருத்தப்படுத்துனாங்க. நான் ஏமாத்துறோம். ஏசப்பாவையே என்ன படுத்துனாங்க? துன்பப்படுத்துனாங்க. அப்ப நான் ஏமாத்துறோம். அத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதேபோல இப்ப முதல்ல ஒரு வசனத்த எடுத்து நம்ம படிக்க போறோம். நீதிமொழிகள் நீதிமொழிகள் நமக்கு மத்தவங்க கஷ்டப்படுத்துனோன நமக்கு என்ன வருது? நமக்கு என்ன வருது? கோவம். முதல்ல கோவம். அதுக்கப்புறம் வருத்தமா இருக்கிறனால என்ன வருது? கோவம் வருது. அதனால நீதிமொழிகள் 19, 11 இந்த வசனத்த படிங்க. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மேன்மை. ஆமா. மனுஷனுடைய விவேகம், நம்ம விவேகமா இருந்தோம்னா, அவனுடைய கோபத்தை அடக்குமாம். நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிட்டோம்னா, ஒருத்தவங்க நம்மள வருத்தப்படுத்துனோன, உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா, அது என்னவா? நமக்கு விவேகம் இல்லன்னு அர்த்தம். நம்ம கோவப்பட்றக்கூடாது. ஆனா, மத்தவங்க செய்ற தப்ப நம்ம மன்னிச்சோம்னா, அது நமக்கு என்னவா? அத மூடிட்டோம்னா, அத இங்கிலீஷ்ல மூடிட்டோம். இங்க வந்து மன்னிப்பதுன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி சொன்னா, அத இக்னோர் பண்றதுன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல அதே வசனம் எப்படி போட்டிருக்கு? இக்னோர் பண்றது. இக்னோர் பண்ணிட்டோம்னா, அது நமக்கு மகிமையாம். இக்னோர்னா என்ன?
என்ன வேணா சொல்லிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம முட்டாளாக்கிடுவோம். நான் அதை இங்கிலீஷ்ல வாசித்து காட்டுறேன். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் இருந்தா அதை கொஞ்சம் தயவுசெய்து படிங்க. 1911 1911 இந்த வசனத்தை படிக்க சொல்றேன். இஃப் யூ ஆர் சென்சிபிள் யூ வில் கண்ட்ரோல் யுவர் டெம்பர். டெம்பர்னா கோவம். when someone wrongs you it is a great virtue to ignore them. இக்னோர் பண்றதுன்னா அவங்கள நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொருட்டா நினைக்க கூடாது. என்னடா ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. இது பைபிள் வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். ஒருத்தவங்க நம்மளை வருத்தப்படுத்தி நம்மளை துன்புறுத்தும் போது அதை அவங்கள என்ன பண்ணக்கூடாதான், ஒரு பொருட்டா நினைக்க கூடாதான். அவங்க படுத்துற வருத்தத்தை நம்ம ஒரு பொருட்டா நடத்தக்கூடாதான். அப்படி நினைச்சோம்னா அதுதான் நமக்கு அப்படி பொருட்டா நினைக்காததுதான் நமக்கு மேன்மை. நீங்க கோபப்பட்டு கட்டிட்டீங்கன்னா உங்க வேல்யூ குறைஞ்சிரும், அவங்களோட வேல்யூ ஜாஸ்தி ஆயிரும். இயேசு கிறிஸ்துவ எப்படி வருத்தப்படுத்தினாங்கன்னா, நீ பிசாசு மூலமா தான் நீங்க எல்லாரையும் சுகப்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜனங்க. பிசாசை யூஸ் பண்ணி தான் நீங்க எல்லாரையும் சுகப்படுத்துறீங்க. ஏசப்பா போய் நல்லது செய்ய போறாரு. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க, பிசாசை யூஸ் பண்ணி தான், இவர் பிசாசோட தலைவன், அவங்கள பிசாசு யூஸ் பண்ணி தான் சுகப்படுத்துறாரு. சில பேர் சொல்றாரு இவர் சாதாரண ஒரு தச்சனோட பையன், இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது, பிசாசோட வல்லமையில தான் இவர் இதெல்லாம் செய்யறாரு. சில பேர் சொல்றாரு பைத்தியக்காரன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லும் போதும் அவரு அதை பொருட்படுத்தாம இருந்தார். சோ மத்தவங்க எப்ப நம்ம விவேகமா ஆண்டவர் நம்மளை கருதுவார்னா, மத்தவங்க நம்மளை பழி சொல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாதான், பொருட்படுத்தக்கூடாது. அது நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம், ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர ஒரு பாடம். ஆண்டருடைய பிள்ளைகள் கோபப்படுறதுல ரொம்ப 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 லேட்டா கோபப்படணும். ஆனா மத்தவங்க சொல்ற பழி சொல்ல பெருசாக்க கூடாது. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை. அதே போல நீங்க ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 12:16 படிங்க. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். மூடனுக்கு தான் எப்ப வருமா கோபம்? சீக்கிரத்துல வெளிப்படுமா. மூடனுக்கு தான் எப்ப வருமா, யாராவது ஒண்ணு சொன்னோன்னா சட்டுன்னு பொத்துக்கிட்டு வருதுன்னா அப்ப யாரா நீங்க? பைபிள் என்ன சொல்லுது, நம்ம யாரா? மூடன். எனக்கு யாராவது சொன்னா உடனே பொத்துட்டு கோவம் வரும். பைபிள் என்னை பத்தி என்ன சொல்லுது? முட்டாள் அப்படின்னு சொல்லுது. நமக்கு பொத்துட்டு கோபம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தமா? பைபிள் என்ன சொல்லுது? முட்டாள். நம்ம அதை பொருட்படுத்தாம இருந்தோம்னா நம்ம யாரா? அதுக்கு அடுத்தது பாருங்க, லட்சையை மூடுகிறவனோ விவேகி. அவனை அவமானப்படுத்துகிறத இக்னோர் பண்றவன் யாரா? விவேகி. யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அதான் பாஸ்டர் ஜீவானந்தம் அடிக்கடி சொல்லுவார், அங்கிளுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், தேவரராஜ் அங்கிள் இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணுமா? எரும மாடு போல இருக்கணும். எரும மாடு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க திக் ஸ்கின்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் விவேகி. ஆண்டரோட பார்வையில நம்ம விவேகி. சென்சிட்டிவா உடனே சில பேர் அழுதுருவாங்க. அழுகுறது கவலையில இல்ல, கோபம் தான் அழுகே வரும். கோபத்துலதான் அழுவாங்க. கண்ணுல ஃபுல்லா அப்படியே தண்ணி அப்படியே கடகடன்னு ஓடி வரும். நம்ம நினைப்போம் அப்படியே ஹர்ட் ஆகி அழுதுட்டாங்க. இல்ல, அவ்வளவு கோவத்துல என்ன வந்துரும்? தண்ணீரே வந்துரும். அது என்னது? அது ஆண்டவர் பார்வையில அது புத்தி கெட்டதான். சோ அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு இது கத்துக் கொடுக்கிறார். கோபப்படக்கூடாது. மத்தவங்க ஏதாவது சொல்ல போது ஆண்டவருடைய பிள்ளைங்க கோபப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வேல்யூ
ஆண்டவருக்குள்ள அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அவருடைய பிள்ளைங்க. நம்ம பரிசுத்த ஜாதி. அவருடைய பிள்ளைகளா, சொந்த ஜனமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல இருக்க 1000 பேருக்கு மேல வேல்யூபிள். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக அவர் ரத்தத்த சிந்தி, அவருடைய ரத்தத்த குடுத்து உங்கள மீட்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்த நமக்கு குடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையா உங்கள தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால மத்தவங்க சொல்றனால நீங்க குறைஞ்சு போயிடவே மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரா? அதுக்கு வேல்யூ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கோவப்பட்டீன்னா நீ முட்டாள்ன்னு சொல்றாரு. அதுக்கு தான் வேல்யூ. நீங்க கோவ் மத்தவங்க சொல்றத இக்னோர் பண்றனால, மத்தவங்க சொல்றனால நீங்க குறைஞ்சு போயிடவே மாட்டீங்க. சோ இத நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒருத்தவங்க வருத்தப்படுத்துனாங்கன்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் 2 காரியம். ஒருத்தவங்க நம்ம ரொம்ப ரொம்ப வருத்தப்படுத்தி பேசுறாங்க, வருத்தப்படுத்தி பிஹேவ் பண்றாங்க அப்டின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அ 1 தீமோத்தி 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அவர்களில் பிரதான பாவி நான். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலைய அனுபவிச்சிருக்கிறார்னா, மத்தவங்க நம்மள துன்புறுத்துற நிலைமைக்கு நம்ம அனுபவிச்சிருக்காருன்னா, நம்ம எந்த வகையில ஆண்டவர துன்புறுத்துறோம்ன்றத நம்ம உணரணும். நெறைய பேரு இவங்க இக்னோர் பண்றாங்க. இவங்க என்ன இக்னோர் பண்றாங்க. எத்தன முறை நம்ம ஆண்டவர இக்னோர் பண்ணியிருக்கோம்? இவங்க என்ன துன்புறுத்துறாங்க. ஆண்டவர வருத்தப்படுத்துற மாரி என் வாழ்க்கையில ஏதாவது இருக்கான்றத நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா, அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம ஆண்டவர் வந்து உட்படுத்தினார்னா, நம்ம ஆண்டவர வருத்துற காரியம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது இருக்கான்னு நம்ம சோதித்து பார்க்கணும். ஏன்னா, இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா, ஒருத்தவங்கள ஆண்டவர் வந்து கிளறி விட்டு நமக்கு துன்புறுத்துறதுக்கு நமக்கு அந்த சூழ்நிலைய நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார்னா, ஆண்டவர வருத்தப்படுத்துற காரியம் என் வாழ்க்கையில ஏதாவது இருக்கா? அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்கணும். ஏன்னா, எல்லா காரியமும் ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில நடக்குதுன்னா, உங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையில நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு மீனிங் இல்லாம இருக்கவே இருக்காது. அது நமக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுக்க தான் இருக்கும். நான் ஆண்டவர துன்பப்படுத்துறேனா? ஆண்டவர இந்த மாதிரி நான் வருத்தப்படுத்துறேனா? சில பேர் ஜெபிக்கவே மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு ஜெபிக்கவே மாட்டாங்க. ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஆண்டவர் ஏங்கிட்டு இருப்பாரு, இந்த பிள்ளை பேசாதான்னு. மத்தவங்க நம்மகிட்ட பேசலான்னா மாத்திரம் நமக்கு கோவம் வந்துரும். ஆனா ஆண்டவர் நீங்க பேசலன்னா கவலைப்படுறாருன்றத உணர்வே கிடையாது. உணர்வே கிடையாது. என் கூட ஹஸ்பண்ட் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றது மாத்திரம் வைஃப்க்கு கோவம் வந்துரும். என் கூட பேசவே மாட்றாரு அப்படின்னு. ஆனா இவங்க ஆண்டவர் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் அந்த நிலைமைக்குள்ள நமக்கு போடுவாரா? மாட்டாரா? கண்டிப்பா அந்த சூழ்நிலைக்குள்ள நம்மள நடத்துவாரு. அதே போல அதான் அவர் சொல்றாரு. பிரதான பாவி நானு. பிரதான பாவி நானு. அப்ப நமக்கு அந்த மாரி ஒரு சூழ்நிலை. அதே போல மத்தவங்கள நீங்க அந்த மாரி துன்புறுத்துறீங்களா? அப்படின்றதையும் யோசித்து பார்க்கணும். இவங்க என்ன வந்து ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க. இவங்க 10 பேர அதே மாரி வருத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. அத யோசித்தே பார்க்க மாட்டாங்க. இவங்க மாமியார்ட்ட பேச மாட்டாங்க. இன்னொருத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்க. சர்ச்ல இருக்கிற பக்கத்து ஆளுங்ககிட்ட பேச மாட்டாங்க. அப்படின்ட்டு திரும்பிட்டு போயிருவாங்க. ஆனா மத்தவன் என்ன ஹர்ட் பண்ணிட்டா மாத்திரம் அது பெருசாயிடும். சோ அந்த சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் நம்மள உட்படுத்துறாருன்னா, எதுக்காக உட்படுத்துறாரு? நம்ம கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்கா? நம்ம அந்த தவற செய்றோமான்றத முதல்ல நம்ம யோசித்து பார்க்கணும். நீங்க அந்த தவற செய்தீங்கன்னா, கண்டிப்பா அதுலருந்து விடுதலை வரணும்னா நம்ம மாத்தணும். ஆண்டவர நீங்க பயங்கரமா இக்னோர் பண்ணிட்டு, ஆண்டவர்கிட்டயே போறதில்ல. ஆண்டவரே தேவையில்ல. ஆண்டவர் வெறும் எனக்கு தேவைக்கு மாத்திரம் ஆண்டவர பண்றாரு. ஆனா மத்தவங்க மாத்திரம் என்ன யூஸ் பண்றாங்க, என்ன யூஸ் பண்றாங்க, என்ன யூஸ் பண்றாங்க. இவங்க என்ன
என்னை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. நான் சமைச்சு போடணும், நான் இது பண்ணணும், நான் அது பண்ணணும், நான் எல்லாத்தையும் சம்பாரிச்சு போடணும். ஆனா எனக்கு ஆண்டவருக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களா? தேவைக்கு மாத்திரம் ஆண்டவர கேட்கிறீங்க. தேவைக்கு மாத்திரம் ஆண்டவர் வேணும். ஆண்டவருக்கு நன்மைக்கு மாத்திரம் ஆண்டவர் வேணும். ஆண்டவர நீங்க யூஸ் பண்றீங்களா? அத யோசிச்சு பார்த்தீங்களா? அதே போல நீங்க மத்தவங்கள யூஸ் பண்றீங்களா? அத யோசிச்சு பார்த்தீங்களா? சோ அத ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மள நடத்துறாருன்னா, நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர அப்படி ட்ரீட் பண்றோமா? எத்தன பேர் அத யோசிச்சு பார்த்துருக்கீங்க? ஒரே ஒரு கை தான் தூக்குறான். மத்தவங்க யாருமே அத யோசிச்சு பார்த்ததில்ல. ஆண்டவர் நம்மள எனக்கெல்லாம் நெறைய தடவ போட்டு பயங்கரமா மத்தவங்க ஆண்டவர் எப்பயுமே சொல்லியிருக்கிறாரு. என்ன தெரியுமா? நம்ம எத விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். எத விதைக்கிறோமோ அத அறுப்போம். நீங்க எங்க அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. விதைக்கும்போது அ விதைக்கும்போது எத்தன பேரு ஃபார்மிங் பண்ணியிருக்கீங்க? விதைக்கும்போது ஒரு விதை தான் போடுவோம். ஆனா விளையும்போது எப்படி விளையுமா? நெறைய விளையும். அதே போல நம்ம விதைக்கும்போது 1 விதைச்சாலும், நமக்கு வரப்ப பெருசா வரும். நல்லதோ, கெட்டதோ. நம்ம எத விதைக்கிறோமோ, அத தான் அறுப்போம். நீங்க நல்ல விதைய போட்டா, உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க தீமைய விதைச்சா, நன்மை வரும்ன்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க மத்தவங்கள மோசமா ட்ரீட் பண்ணிட்டு, இன்னொருத்தவங்க உங்கள நல்லா ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. மத்தவங்கள சட்டு 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 சட்டுன்னு பேசிட்டு, மத்தவங்க எல்லாம் உங்ககிட்ட அன்பா பேசணும்னு நீங்க எதிர்பார்த்தா கரெக்ட்டா? தப்பா? தப்பு. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இல்லாம எல்லாரும் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நெனைக்கிறது கரெக்ட்டா? கரெக்ட்டா? தப்பு. அப்ப ஆண்டவர் கேட்பார்ல, "நீ உண்மையா இருந்தியா? நீ அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணியா? நீ இவங்கள இப்படி ட்ரீட் பண்ணியா? நீ எத விதைச்சியோ அத தான் நான் உனக்கு குடுக்குறேன்." ஆண்டவர் சொல்லுவார் தானே! இது என் வாழ்க்கையில நெறைய அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில. நம்ம நெனைப்போம் ஒருத்தவங்கள ஏமாத்திட்டோம். ஆண்டவர் பின்னாடியே குடுப்பாரு. நம்ம அத உணர்ற மாதிரி. இன்னும் பயங்கர பெருசா ஏமாந்து போவோம். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு, ஆண்டவர் பிள்ளைங்க தப்பிச்சு போகவே முடியாது. ஆண்டவர் அத உணர வைக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பதில தருவாரு. அதனால நம்ம ஆண்டவர நீங்க ஏமாத்தலான்னு நெனைக்கவே நெனைக்கக் கூடாது. ஆண்டவர் எப்பயும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நம்ம நெனைக்கிறோம் ஆண்டவர் நம்மள புரொடெக்ட் பண்றதுக்கு மாத்திரம் தான் நம்மள பார்க்கிறாருன்னு. நம்ம தப்பு செய்றதையும் உறங்காம, தூங்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம பண்ற அநியாயங்களையும் பார்க்கிறாரு. எப்பயுமே இஸ்ரவேலை காக்கிற உறங்குங்களே, தூங்குங்களே, ஐயோ! எனக்கு ஒரு ஆபத்தும் ஆண்டவர் விடமாட்டாருன்னு மாத்திரம் நம்ம நெனச்சுக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காம, தூங்காம நம்ம பண்ற அநியாயங்களையும் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. நம்ம பொறுமை இல்லாம இருந்துட்டு, மத்தவங்க என்கிட்ட பொறுமையா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? யாராவது ஒரு தப்பு பண்ணா போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு, மத்தவங்க எல்லாரும் நம்ம செய்ற தப்பெல்லாம் மூடணும்னு நெனைக்கிறது தப்பா? கரெக்ட்டா? தப்பு இல்லல்ல. தப்பு தானே! அதுதான். சோ, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு காரியத்த அனுமதிக்கிறார்ன்னா, நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய காரியம் பொறுமையா இருக்கணும். 2 நீங்க பார்க்க வேண்டிய காரியம், நான் ஆண்டவர வருத்தப்படுத்துறேனா? இல்ல வேற யாரையாவது வருத்தப்படுத்துறேனா? இத ரொம்ப முக்கியமா நீங்க உங்கள நிதானித்து அறியணும். அதுக்கப்புறம், இப்ப தான் நான் ஜீசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்றதுக்கே வரப்போறேன். ஜீசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னா, மத்தேயு 20 எப்பயும் அவரு ரொம்ப வருத்தப்பட்ட டைம்ல, அவர் பண்ண முதல் காரியம் என்னன்னா, மத்தேயு 26:39 அவரு
முதல்ல பண்ண காரியம், அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, அவர் மத்தவங்களால வதைக்கப்பட்ட நேரத்துல அவர் முதல் பண்ண காரியம் என்னன்னா, ஜெபம் தான். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து அவ்வளவுதான். அவர் ரொம்ப வேதனைப்பட்டப்ப, அவர் பண்ண காரியம் என்னன்னா, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து பிதா கிட்ட ஜெபம் பண்ணாரு. உங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்ததுன்னா, நீங்க பண்ண வேண்டிய முதல் காரியம் என்னது? ஜெபம். எத்தன பேரு மத்தவங்க ஹர்ட் பண்றாங்கன்னு ஊரெல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க. ஆனா ஜெபம் பண்ணதில்ல. மத்தவங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்க. நீங்க எவ்ளோ ஃபீல் பண்ணியும் அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணதில்லன்னா, நீங்க ஆண்டவர போல ரியாக்ட் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க முதல்ல இயேசு பண்ண முதல் காரியம் என்னன்னா, எத்தன பேரு மத்தவங்க என்னை வதைக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? மத்தவங்கள யாரும் ஒருத்தரும் கஷ்டமே எங்க அம்மாவும் ஆன்டி கை தான் முதல்ல போகுது. சாந்தி ஆன்டி கை தான் முதல்ல போகுது. மத்தவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனையே இல்ல போல இருக்கு. மத்தவங்க யாரையும் அது ஒரு கோவொர்க்கரா இருக்கலாம். இல்ல உங்க வீட்ல பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல உங்க மாமியாரா இருக்கலாம். இல்ல உங்க ஆபீஸ்ல யாராவது இருக்கலாம். இல்ல உங்களோட ஸ்பௌஸா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாராவாச்சும் இருக்கலாம். நமக்கு யாராவது நம்மள வருத்தப்படுத்துனாங்கன்னா, இல்ல பாஸ்டர் ஐயாவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மொதல்ல பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மொதல்ல பண்ண வேண்டிய காரியம், நீங்க போய் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. மத்தவங்க யாரும் நம்மளுடைய மனச புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ஃபீல் பண்றத புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கலாம். அவங்களுக்கு புரியிறது 30% கூட இருக்காது. ஒருத்தருக்கு நம்மள ஃபுல்லா தெரியும்னா, அது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு மாத்திரம் தான். ஏன்னா, அவர் தான் நம்ம கூடவே நடந்து வராரு. நம்ம கூடவே இருக்கிறாரு. இயேசுவ போல இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தின் கிரியைகளா நம்ம. ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளாம். தாயின் கருவில உருவாகும் நாள் முதல் அவர் நம்மள கண்டாராம். அவருக்கு தான் நம்மள பத்தி கம்ப்ளீட்டா தெரியும். நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? நமக்கு எப்படி வேதனையா இருக்கு? நம்ம கவலைப்படுறோமா? அப்படின்னு தெரியும்னா, நம்ம என்னதான் வெர்பலா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணாலும், மனுஷருக்கு அது எவ்வளவு தூரம் புரியும்? 30% தான் புரியுமாம். இது உண்மை. இது ஃபேக்ட். இப்ப எத்தன பேருக்கு உங்களையே 100% தெரியும்? என்னையே எனக்கு 100% தெரியும்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்கப்பா. நான் அடிக்கடி உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன். என்னால எனக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு. எனக்கே இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. வாட் ஐ அம் குட் அட்ன்னு என்னையே கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. எதுவுமே எனக்கு தெரியல. அதனால என்னையே இவ்ளோ நாளைக்கு என் கூடயே இருந்து எனக்கே என்ன தெரியலன்னா, இன்னொருத்தங்க கிட்ட நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்ம ஃபீலிங்ஸ எப்படி புரிய வைக்க முடியும்? நம்மள கம்ப்ளீட்டா 100% ஒருத்தருக்கு தெரியும்னா, அது யாரு? நம்மள உருவாக்குன, நம்மளுடைய கையினால நம்மள உருவாக்குன, உங்களுக்கு கண்ணு, மூக்கு, வாய் உருவாக்கி நமக்கு ஜீவன நமக்குள்ள குடுத்த உ ஜீவன நமக்கு குடுத்த ஆண்டவருக்கு தான் உங்கள ஃபுல்லா தெரியும். உங்களையும், என்னையும் அணுவா தெரிஞ்சது யாரு? அவர்தான். ஒரு செல் மியூட்டேட் ஆனாலும் அவருக்கு தான் தெரியும். ஒரு செல் மியூட்டேட் ஆனா என்ன? என்ன அர்த்தம்? உள்ள கேன்சர்ன்னு அர்த்தம். ஒரு செல் மியூட்டேட் ஆனாலும் அவருக்கு தான் தெரியும். ஒரு செல்ல மியூட்டேட் ஆகாம பார்த்துக்கிறது அவர்தான். அதே போல நமக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா, ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவருடைய சொத்த கிருப. சுத்த கிருப. ஏன்னா, அவர் இல்லாம ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. நம்மள அணுவா தெரிஞ்சவர் அவர்தான். அவர்கிட்ட தான் நம்ம போய் முதல்ல நம்மளுடைய கவலைகள சொல்லணும்.
அவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணாராம், அவருடைய பிதா கிட்ட தான் போய் சொன்னாராம். நமக்கு கம்ப்ளீட்டா எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு போனவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் பண்ண முதல் காரியம், அவர் துன்புறுத்தின போது, அவர் பயந்தப்ப பண்ண முதல் காரியம் என்னது? ஜெபம். எந்த காரியம் உங்கள அழுத்துதோ, எந்த காரியம் உங்கள வருத்தமா இருக்குதோ, எந்த காரியம் உங்களுக்கு பயமா இருக்கோ, முதல்ல நம்ம பண்ண வேண்டிய காரியம், போய் ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் கையில குடுத்துருங்க. அவர் கையில குடுத்து, அப்பா இத பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க. இததான் பிதாவே இத பார்த்துக்கோங்கன்னு தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. இததான் நம்ம முதல்ல பண்ணணும். சோ, அவர் என்ன பண்ணாராம், சற்று முன்பே போய் முகம் குப்புற கீழ விழுந்து, அவர தாழ்த்தினாரு. பிதா கிட்ட தாழ்த்தி அவருடைய கஷ்டங்கள சொன்னாரு. எத்தன பேரு இதுல நான் போட்டிருக்கேன். நான் இதுல இருந்து படிச்சேன். அவர் வந்து he understands our hurt. அவருக்கு நம்மளுடைய வருத்தங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவருக்கு புரியும். அவருக்கு புரியும். அவர் புரிஞ்சு நமக்கு என்ன தருவாராம் தெரியுமா? நம்மளுக்கு ஞானம், நமக்கு கம்ஃபர்ட், ஞானம். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஞானம் தருவாராம். அதே போல நமக்கு கம்ஃபர்ட்னா என்ன? அவர் நமக்கு அமைதி, ஆறுதல் தருவாராம். அதே போல நம்மள கைட் பண்ணுவாராம். அந்த துன்மார்க்க ஜனங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மள வருத்தப்படுத்துற ஜனங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்ல ஆண்டவர் அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். நம்ம தாழ்த்தி போய் அவர்கிட்ட சொன்னா அவர் இந்த மூணுத்தையும் நமக்கு செய்வார். நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு, ஆறுதலை கொடுப்பாரு, நம்மள அந்த சூழ்நிலையில சக்சஸ்ஃபுல்லா நடத்துவார். இத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? எல்லார்கிட்டயும் சொல்றோம். கவலையா இருந்தா உடனே அம்மா அம்மா அம்மான்னு போன் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், போனை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு போன் பண்ணக்கூடாது. இல்ல நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா போயிட்டு வீட்டுல அழுதுட்டு உங்க ஹஸ்பண்ட் தலைய உருட்டக்கூடாது. அதே போல நீங்க கோச்சுக்கிட்டு வெளில போயிடக்கூடாது. இல்ல நல்லா உட்காந்து, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு மினிஸ்டர் இருக்காரு. என்ன சார் உங்களுக்கு இப்ப இதுல எல்லாம் தோத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 2 பிரியாணி சாப்பிட்டு 2 குவார்டர் அடிப்பேன்னு வேற. கவலை எல்லாம் போயிடும். இதெல்லாம் சொல்யூஷன் கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் வழி கிடையாது ஹேண்டில் பண்றது. 2 குவார்டர் அடிச்சு படுத்துட்டா சந்தோஷமாயிடும், அடுத்த நாள் மறந்துடுவோம். அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம கவலைகளுக்கு தீர்வு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு படம் பார்த்துடக்கூடாது உட்காந்து. போனை பார்த்து போனை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. கவலையா இருந்தா அதை விட்டு இது பண்றதுக்கு ரீல்ஸ் பார்ப்பாங்க நிறைய பேரு. ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது. என்னன்னா அதை வச்சு அப்படியே கிறிஸ்டியன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், இதுக்கு பண்ண மாட்டோம், ரீல்ஸ் படம் பார்க்குற மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டே போகுது. அதனால எந்த சொல்யூஷனும் கிடையாது. உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா ஜெபிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது யாக்கோபு 1:19. அவரு ரொம்ப கிளீனா ஒரு வசனம் சொல்றாரு யாக்கோபு. என்ன தெரியுமா, நம்ம வந்து இந்த வசனம் நம்ம படிச்சோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. வேற எதுவுமே சொல்லல. அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. ஆண்டி பார்த்து என்னை சிரிக்கிறாங்க, நான் இல்லாத அமைதியா அப்படின்னு. சாந்தி ஆண்டி என்ன சிரிக்கிறாங்க, நான் இல்லாத அமைதியான்னு. நம்ம அமைதிக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. ஒரு காலம் இருக்குது. எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்கும் சரி கட்டுற டைம் வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம கோபிக்கிறதுக்கு அமைதியாகும்,
கேட்கறதுக்குன்னா வாயில கேட்கறதுக்கு இல்ல, காதுல செவியில கேட்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் இயர் கேட்கறதுக்கு. என்னத்த கேட்கணும்? ஆண்டவருடைய வார்த்தைய கேட்கணும். பாசிட்டிவான அவங்க சொல்ற மனமடிவு பண்ற காரியங்கள கேட்டு நம்ம மனமடிவாயிறக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகள கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள கேட்கணும். நம்ம சொல்றதும் ஆண்டவருடைய வார்த்தைகள சொல்லணும். பாசிட்டிவா பேசுங்க. அவங்க சொல்றனால நீங்க குறைஞ்சு போயிறவே மாட்டீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவீங்க. நீர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவீங்க. அவங்க சொல்ல நீ ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாம போயிருவ. அவ என்ன அவ சரியான பிச்சைக்காரி. சொல்லட்டும். சொல்லட்டும். நம்ம சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. நான் ராஜாவின் வீட்டு பிள்ளை. நீர் என்னோட அப்பா. சொல்லுங்க. இத சொல்ல, 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 சொல்ல எல்லாமே காரியம் ஆகல. ஏசப்பாவை என்னென்னமோ சொன்னாங்க. ஏசப்பாவை என்னென்னமோ சொன்னாங்க. நீர் ஆண்டவருடைய பிள்ளையார், நீர் வந்து தேவகுமாரனா இருந்தா, நீங்க வந்து உங்களையும் காப்பாத்திட்டு, சிலுவையில இருந்து இறங்கி வந்து உங்களையும் காப்பாத்திட்டு, எங்களையும் காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சேலஞ்ச வந்து உங்ககிட்ட நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருந்து உங்ககிட்ட இந்த ஒரு சேலஞ்ச சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? நம்ம சிலுவையில தொங்குறோமா? நம்ம சிலுவையில தொங்குறோம். ஒரு போறவன் யாரோ கண்ட ஆளு போறவன். ஆ போறவன் சொல்றானாம். நீ உண்மையான தெய்வகுமாரனா இருந்தா இறங்கி வந்துட்டு உன்னையும் காப்பாத்திட்டு என்னையும் காப்பாத்து சொல்றானாம். அப்ப சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அதனால தான் அவர் இயேசு. அதனால தான் அவர் இயேசு. இதுதான் ஸ்ட்ரென்த். இதுதான் ஸ்ட்ரென்த். அமைதியா இருந்தாராம். அமைதியா இருந்தாராம். நம்ம சொல்லலாம், நான் அமைதியா இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அவர் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்திருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்திருக்கிறார். எல்லாரையும் நியாய தீர்க்க வல்லவராக உட்கார்ந்திருக்கிறார். அவரை அடிச்சவன், அவரை துப்புனவன், அவருக்கு பார்த்து இப்படி பேசினவன் எல்லாம் அவர் கால்ல தான் வரணும். பிதா அவர் எங்க உயர்த்திருக்கிறாரு? அவருடைய பொறுமைக்கும், அவருடைய அமைதிக்கும் எங்க உயர்த்திருக்கிறாரு? நீங்க நினைக்கலாம், நீங்க அவரை உயர்த்துவாரே, என்ன உயர்த்துவாரா? நமக்கும் அதேதான். நமக்கும் அதேதான். உங்களுக்கு அந்த மேன்மை வேணும்னா, நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா. நான் இப்பயே கேட்டுறேன். நான் இப்ப கேட்டா நான் இப்பயே சரி கேட்டுறேன்னா, நீங்க கேட்டுட்டு போங்க. முட்டாள் ஆக்கிட்டு கேட்டுருங்க. பைபிள் சொல்லுது முட்டாள் அப்படின்னு. வாயில பதறி பேசுறவன் முட்டாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இல்ல நான் இப்பயே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களோட இஷ்டம் தான். ஆண்டவர் எப்படி இருந்தாரா? பொறுமையா இருந்தாராம். அதுதான் செகண்ட். அப்புறம் மூணாவது வந்து நம்ம வந்து நமக்கு படுற கஷ்டங்கள நமக்கு வர கஷ்டங்கள நம்ம சகிக்கணும். கிறிஸ்தவனா இருந்தா உபத்திரவங்கள சகிக்க தான் வேணும். ஏன்னா ரோமர் 5:3-5 உபத்திரங்கள்னால வர நன்மைகள படிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களினாலே மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்துல மேன்மை பாராட்டணுமா? என்னன்னா உபத்திரவத்தினால நமக்கு என்ன வருதா? முதல்ல இருந்து படிங்க. பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும், பரீட்சைதான் நம்பிக்கையும். உங்களுக்கு விசுவாசத்துல நீங்க வளரணும்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத உணரணும்னா, அந்த வழியா நம்ம போகணும். அந்த வழியா நீங்க போனீங்கன்னா தான், அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் இவங்க என்னை துன்பப்படுத்துனாங்க, இவங்க கையில இருந்து என்னை விடுவிச்சாரு அப்படின்றதுக்கு. இப்ப தாவீது கோலியாத்தையே சந்திக்கலன்னு வச்சுக்கோங்க. கோலியாத்தையே சந்திக்கல. நேரா போய் ராஜாவை உட்கார்ந்துட்டாரு. ஆண்டவர் வந்து அவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. நேரா என்ன பண்ணிட்டாரு? தாவீது போயிட்டு
தாவீத வந்து ராஜாவாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தாவீதால இஸ்ரவேல காப்பாத்த முடியுமா? அடுத்தது யார் வருவா? கோலியாத் வருவாங்க, பெலிஸ்தியர் வருவாங்க, அதுக்கப்புறம் அமலேக்கியர் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு? ஓடி போய் ஒளிஞ்சுப்பாரு. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலயும். நம்ம வாழ்க்கையிலயும். நீங்க வந்து வாழ்க்கையில வர பிரச்சனைகளா சந்திக்கணும்னா, உபத்திரவத்த ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்ம அடிக்கடி பைபிள் ஸ்டடில பார்த்திருக்கோம். 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணலான்னா 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவே முடியாது. 1ஆம் கிளாஸ்லயே ஃபெயில்னா 12ஆம் கிளாஸ்க்கு போகவே முடியாது. டெஸ்ட்டே இல்லாம பரலோகத்துக்கு போயிறது முடியாத காரியம். அதனால உபத்திரவத்த நம்ம சகிச்சு தான் ஆகணும். எத்தன பேர் உபத்திரவத்த சகிக்கணும்? எத்தன பேர் பரலோகத்துக்கு போணும்னு ஆசைப்படுறீங்க? பரலோகத்துக்கு கண்டிப்பா போணும்னா உபத்திரவத்து வழியா போய் தான் செய்யணும். ஏன்னா அடுத்த எனிமி வந்துட்டே தான் இருப்பான். எத்தன பேரு அந்த வீடியோ கேம் விளையாண்டிருக்கீங்க? என்னது? பேரு எனக்கு டக்குன்னு வரல. லியூஜி அண்ட் இது. ஒரு லெவல் போனாதான், ஒரு லெவல் போக சூப்பர் மேரியோ பிரதர்ஸ் எத்தன பேர் விளையாண்டுருக்கீங்க? ஒரு லெவல் போனாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த ஸ்டெப் போனாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து உபத்திரவத்த நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம சகிக்கணும். எங்க அம்மா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க. தெய்வ பக்தியா நடக்கணும்னு உனக்கு மனசா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உனக்கு என்ன வரும்? துன்பம் வந்துதான் ஆகும். தெய்வ பக்தியா நடக்கணும்னா, இந்த உலகம் நம்மள வெறுக்க தான் செய்யும். இந்த உலகம் நம்மள துன்புறுத்த தான் செய்யும். எத்தன பேருக்கு ஆபீஸ்ல காரணம் இல்லாம உங்கள பகைக்கிறாங்க? எத்தன பேருக்கு வீட்ல காரணம் இல்லாம உங்கள பகைக்கிறாங்க? நான் நல்லா தான் அவங்க கிட்ட இருந்தேன். ஆனா என்கிட்ட சும்மாவே சண்டை போடுறாங்க. சும்மாவே என்ன பகைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நடக்கும். சும்மாவே என்ன திட்டுறாங்க. நல்லா தான் போனேன். சும்மாவே திட்டுறாங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம இதுல எப்படி ஹேண்டில் பண்றோம்னு பார்த்து, நம்ம அங்க பொறுமையா இருக்கோமா? அமைதியா இருக்கோமான்னு பார்க்கறதுக்கு தான். நீங்க அதுக்கு கசப்ப வச்சுக்கிட்டு, மனசுல கசப்ப வச்சுக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு, அது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பிரயோஜனம் இல்ல. அதுக்கப்புறம் அ மத்தேயு 5:44 எத்தன பேரு என்ன வந்து வெறுக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன், மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. இயேசு கிறிஸ்து அவர என்ன பண்ணவங்களையும் மன்னிச்சுட்டாராம். கை தூக்குனவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா, கை தூக்குனவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். சப்போஸ் யாரையாவது நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா, தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா, மன்னிக்காத ஒரு குணம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஒருத்தர் மேல நமக்கு கசப்பு, வைராக்கியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்கள அழிக்கவே அழிக்காது. நான் ஒருத்தவங்கள வெறுத்தேன்னா, அது அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும், எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனா, அது உள்ள வச்சிருக்கிற கசப்பு என்ன கொன்னுடும். அவங்க மேல வச்சிருக்கிற கசப்பு என்ன கொன்னுடும். அதனால யாரையுமே விரோதிக்காதீங்க. கசப்பே இல்ல. ஏன்னா ஒருத்தவங்க மேல நமக்கு வெறுப்போ, விரோதமோ இருந்ததுன்னா, அது நம்மள கொன்னுடும். அதே போல நம்மளுடைய பாவத்த ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நம்மளுடைய பாவத்த ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். எல்லா பாவத்தையும் ஆண்டவர் எனக்கு மன்னிக்கணும்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. நான் பண்ற எல்லா பாவத்தையும் இல்லக்கா நான் பாவமே பண்றதில்ல. அப்படின்றவங்க பரவால்ல. ஆனா பாவம் பண்றோம், எனக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு வேணும்ன்றவங்க மாத்திரம் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. மன்னிக்கவே முடியாதவங்களையும் மன்னிச்சிருங்க. உங்கள பத்தி சும்மாவே கப்ஸா விட்டவங்கள கூட மன்னிச்சிருங்க. உங்கள பத்தி பின்னாடி போய் சும்மாவே சொன்னவங்களையும் மன்னிச்சிருங்க. உங்கள பத்தி சும்மாவே போய் பேசினவங்கள கூட மன்னிச்சிடுங்க. உங்கள ரொம்ப வருத்தப்படுத்தினவங்களையும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா, அவங்கள மன்னிக்கலன்னா, அந்த கசப்பு உங்கள கொன்னுடும். பிளஸ் உங்களுடைய பாவத்த ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அதனால நம்ம சர்ச்ல
யாருமே யார் கூடயும் பேசாம இருக்கவே கூடாது. யாருமே யார் கூடயும் பேசாம இருக்கவே கூடாது. சும்மாவாவது போய் சிரிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் உங்கள மன்னிச்சுட்டேன் ஆண்டவரேன்னு. அவங்க கூட போய் பேசுங்க. தயவுசெய்து யாருக்கும் மன்னிக்காம இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய பாவங்கள ஆண்டவர் மன்னிக்க முடியாது. அதுக்கப்புறம் மத்தேயு ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், இதெல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. அடுத்தது என்ன பண்ணாரு? அமைதியா இருந்தார். அதுக்கப்புறம் அவரே வந்து ம க உபத்திரவத்த ஏற்றுக்கொண்டார். நம்மளையும் உபத்திரவத்தை ஏன்பா எனக்கு இந்த கஷ்டம்? எனக்கு இந்த ஆண்டவரே வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுறது ரொம்ப ஈஸி. உபத்திரவத்துல நின்னு தாக்கு பிடிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறம் மன்னிக்கிறது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து போல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவ போல மத்தேயு 26:50 இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். இதை யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? ஏசப்பா யூதாஸ் காரியத் கிட்ட சொல்றாரு. யூதாஸ் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிநேகிதனே, சிநேகிதனே. நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் வந்து தேவகுமாரன். அவரை வந்து 30 வெள்ளி காசுக்காக 30 இதுதான் உன்னோட பிரைஸ்ன்னு சொன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதான் உன்னோட வொர்த் அப்படின்னு யாராவது நம்மகிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? உன்னோட வொர்த் வந்து 300 ரூபாய் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு கீழ்த்தரமா நடந்தவனை பார்த்து சிநேகிதனேன்னு சொல்றாரு. சிநேகிதனே அப்ப என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்டா அவனை மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா அவனை மன்னிச்சிட்டாரு. அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள வந்து விரோதிக்கிறவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. இன்னொரு சான்ஸ் கொடுங்க. சரி அவங்க ஏத்துக்கலன்னா பரவாயில்ல. நம்மள வெறுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பா பதில் செய்வாரு. ஆனா அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் நம்ம கொடுக்கணும். ஏசப்பா யூதாஸ் காரியத்துக்கே இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு. இதுதான் ஆண்டவர் வே ஆஃப் ரெஸ்பாண்டிங். கிவ் தெம் another சான்ஸ் ஆல்வேஸ். அப்ப பேதுரு போய் கேட்கிறாரு, எத்தனை சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. எத்தனை சான்ஸ் ஆண்டவரே கொடுக்கறது அப்படின்ட்டு. ஆண்டவர் சொல்ற, உனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் கொடுறான் அவனுக்கு சான்ஸ் அப்படின்னு. நீ உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை மன்னிக்கிறோம்னு சொல்றேன். நீ உனக்கு எத்தனை சான்ஸ் 70 தடவை கொடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாரு. நம்ம புத்தி போறது எங்க போகுது? அப்ப எத்தனை சான்ஸ் கொடுக்கலாம்? ஆண்டவர் நம்மள மன்னிக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகுறது? அத்தனை சான்ஸ் கொடுங்க ஜனங்களுக்கு. எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் மன்னிங்க. அதுக்கு புத்தியே வரமாட்டேன். திரும்ப திரும்ப செய்து பரவாயில்ல மன்னிங்க. எங்க மாமியார் புத்தியே வரமாட்டேது. அப்படியே திருப்பி திருப்பி செய்யுது. எங்க வீட்டுக்காருக்கு புத்தியே வரமாட்டேது. அப்படியே திருப்பி திருப்பி செய்யுது. பரவாயில்ல மன்னிங்கப்பா. என்னத்த எடுத்துட்டு போறோம்? மன்னிச்சிடுங்க. ஆண்டவருக்காக மன்னிங்க. மத்தவங்கள மன்னிச்சிடுங்க. மத்தவங்கள மன்னிச்சிடுங்க. ஏன்னா அது முக்கியம். ஆண்டவருக்காக மன்னிங்க. அப்புறம் கடைசியில இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? இயேசு கிறிஸ்து போல இயேசு கிறிஸ்து நல்ல மனசு மாத்திரம் போதாது. அவங்க நம்மள உபத்திரவப்படுத்துறத தாங்கிறதுக்கு சக்தி வேணும். வேணுமா? எங்க அம்மா சொல்றாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்றாங்க, என் நெஞ்சு அப்படியே நொறுக்கி போட்டுட்டீங்கன்னு. நெஞ்சு நொறுக்கி போட்டீங்க. அவன் பேபிள் அடிக்கடி சொல்லுவான், சூப்பர் டயலாக் விடுறாங்கப்பா அப்படின்னு. நெஞ்சு அப்படியே நறுக்கி என் இருதயத்துல கைய புடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் எங்க அம்மா டயலாக் விடுவாங்க. எவ்வளவு வலியில சொல்லுவாங்க. நாங்க சிரிப்போம். ஆனா எங்களுக்கு எவ்வளவு வலியில சொல்லுவாங்கன்னு யோசித்து பாருங்க. என் இருதயத்தை அப்படியே நொறுக்கிட்டீங்க அப்படின்னுவாங்க. அதுக்கு இதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் தான் கட்ட முடியும். நமக்கு இதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் தான் கட்ட முடியும். நம்மளுடைய காயங்களை அவர் தான் சுகமாக்க முடியும். அவர் தான் நமக்கு வேணும். எபேசியர் 6:10 படிங்க. அதுக்கு அவங்க சொல்ற பழி சொல்லுக்கும், இழிவு சொல்லுக்கும், அவங்க படுத்துற பாட்டுக்கும் அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு நம்ம எபேசியர் 6:10 தான். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆண்டவரே இதை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுங்கன்னு டெய்லி கேட்கணும்.
ஒவ்வொரு நாளும் காலையில என்னக்கா பிரச்சனை வருமா? வரும். திருப்பி என்ன ஹர்ட் பண்ணுவாங்களா? ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்கள விட்டு நான் ஒளிஞ்சுக்கலாமா? ஒளிஞ்சுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கடைசி சாகுற கடைசி மூச்சு வரைக்கும் அவரை வருத்தப்படுத்திட்டு தான் இருந்தாங்க ஜனங்க. பரிசேயரும் வருத்தப்படுத்தினாங்க, கூட இருக்கிறவனும் வருத்தப்படுத்தினா, எல்லாரும் வருத்தப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அதே போலதான் நமக்கும் இந்த உலகம் இருக்கும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? சத்துவம் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும். ஆண்டவரே, மத்தவங்க சொல்ற பழி சொல்லேனே பாதிக்க கூடாது. அதுக்கு எனக்கு வேணும், என்ன வேணும்? உங்களுடைய கிருபைய தாங்க, உங்களுடைய பலனை தாங்க. நம்ம கேட்கலன்னா பெற்றுக்கொள்ள மாட்டோம். எத்தனை பேர் இதை கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஒவ்வொரு நாளும் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு சத்துவத்தை தாங்க. மத்தவங்க சொல்றதுக்கு எனக்கு ஹர்ட் ஆகாம இருக்க சத்துவத்தை தாங்க. உங்களை போல எனக்கு போக்கஸஸ் தாங்க. மைண்ட் ஸ்ட்ரென்த் தான் இது. மூடன்னு ஆண்டவர் சொல்றவன் என்னன்னா பலவீனமானவன்னு சொல்றாரு. பலவீனமா இருந்தா மத்தவங்க சொல்றதுக்கு உடனே கோவப்பட்டுருவோம். ஒருத்தவங்க ரொம்ப கோவப்படுறாங்கன்னா அவங்க உள்ள ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க வீட்டுல யோசித்து பாருங்க. நமக்கு ரொம்ப கால் வலியோ இடுப்பு வலியோ இருக்கும் போது யாராச்சும் என்னது கேட்டா என்ன சொல்லுவோம்? எப்படி இருக்கும்? பயங்கரமா இடுப்பு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாராவது போய் ஒரு நேரத்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கடிச்சு கொதறிடுவான். அப்படித்தானே? அப்ப என்ன அர்த்தம்? கோவப்படுறோம்னு அர்த்தமா? இல்ல, வீக்கா இருக்கோம்னு அர்த்தம். அதேதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ ரொம்ப கோவப்பட்டினா நீ மைண்ட்ல ரொம்ப வீக்கா இருக்கன்னு அர்த்தம். அதுக்குதான் சத்துவம் வேணும். ஆண்டவர் கொடுக்கிற சத்துவம் வேணும் உங்களுக்கு. ஆண்டவர் கொடுக்கிற சத்துவத்தை நம்ம கேட்கணும். டெய்லி கேட்கணும். எபேசியர் 6:10 டெய்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமைன்னா இது ஆண்டவர் எதை பத்தி சொல்றாருன்னா அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள சொல்றாரு. எபேசியர் 6ல அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள சொல்றாரு. சர்வாயுத வர்க்கம்னா என்ன? அவருடைய நம்மளுடைய ரட்சிப்பு நம்மளுடைய தலைசீரா, அதுக்கப்புறம் அவருடைய ரைச்சஸ்னஸ் நீதி நம்மளுடைய பிரஸ்ட் பிளேட், இந்த மாதிரி பெல்ட் நம்மளுடைய சால்வேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. இத நம்ம டெய்லி தரித்துக்கிட்டோம்னா தான் இந்த பிசாசோ நமக்கு எதிராக நம்மளை மடிவாக்குற எந்த பழி சொல்லோ நம்மளை பாதிக்காம இருக்கணும்னா ஆண்டருடைய சர்வாயுத வர்க்கத்தை டெய்லி காலையில நம்ம என்ன பண்ணணும்? அணிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஐ எம் ஹர்ட், ஐ எம் டிஸ்கரேஜ் அப்படின்னு அப்படியே சுருங்கி அப்படியே படுத்துருவோம். நிறைய நாள் எனக்கு யாரையுமே மூஞ்சில முழிக்கவே இஷ்டம் இருக்காது. என்னன்னா ஏன் இஷ்டம் இல்ல? மனமடிவு, கஷ்டம், வேதனை, யாரையும் பாக்குறதுக்கே பயமா இருக்கும். இதெல்லாம் மனமடிவு. நம்ம ஆண்டவருக்குள்ள நம்மளை திடப்படுத்திக்கணும். எப்படி திடப்படுத்திக்க முடியும்? அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் ஹோம்வொர்க், எல்லாரும் சர்வாயுத வர்க்கத்தை எப்படி அணிஞ்சுக்கிறதுன்னு எபேசியர் 6 படிங்க. காலையில எந்திரிச்சோன்னா அதை அணிஞ்சுக்கோங்க. இப்படிதான் இயேசு இந்த மாதிரி பழி சொல்லுகளை ஹேண்டில் பண்ணாரு. முதல்ல என்ன பண்ணாரு? பழி சொல் யாராவது பண்ணா அதை முதல்ல பிதா கையில கொடுத்து ஜெபம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அமைதியா இருந்தாரு. உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சர்வாயுத வர்க்கத்தை அணிஞ்சுக்கிட்டாரு. கோபமே படல, வாயில தப்பே செய்யல. ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவர் இத சரி கட்டுவாருன்னு காத்துட்டு இருந்தார். நம்ம எல்லாரும் அப்படி பண்ண முடியுமா? இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். நீங்க நானும் இல்ல, எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். நம்ம கடைசியா கண்ணை மூடுற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதே போல ஆண்டவர் வருகை வரைக்கும் இருக்கதான் செய்யும். ஆனா இதை ஹேண்டில் பண்றது ஏசப்பா எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா நம்ம இது நம்மள அணுகாது.
இது நம்மள டிப்ரஷனுக்குள்ள போடாது. ஜனங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க நல்லா இருந்தாலும் பேசுவாங்க. நாசமா போனாலும் பேசுவாங்க. ஜனம் ஊர் வாய மூட முடியாது. ஊர் வாய என்ன பண்ண முடியாது? நீங்க ரொம்ப ஓஹோன்னு இருந்தாலும் உங்கள பத்தி பேசுவாங்க. நீங்க நல்லாவே இல்லனாலும் உங்கள பத்தி பேசுவாங்க. ஆனா, நம்மளோட ஆட்டிட்யூட மாத்திக்கலாம். ஏசப்பா எப்படி இத ஹேண்டில் பண்ணாரோ, அப்படி நம்ம இத ஹேண்டில் பண்ணலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளா கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் இல்லாம, ஏசப்பா போல மனம் அடிவாகாம, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா வைத்து நம்ம இத ஹேண்டில் பண்ணணும்னா, இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்.